அண்ணன் எனக்கு இன்னும் சித்தப்பா மாதிரி வாங்க மச்சான், வாங்க மச்சான், வாங்க மச்சான், வாங்க வழிய பார்த்து போங்க. இது வரைக்கும் நான் மச்சான் சொல்லு மச்சான் இது வரை உன்னை மச்சான் மச்சான் அதுவே கூப்பிடுறாங்க மச்சான் வழக்க தெரியாம வளர்ச்சி மாதிரி தங்கச்சி ரத்த கொஞ்சம் போடுறோம் இது ஊர் வயது இல்லாம என் பொண்டாடி மேயோ என் அம்மா மேய்வா என் மாமியார் மேய்வா அது மட்டும் கூட பொண்ணு கட்டால செருப்பல அடி வாங்காத போறத கழிவுமா ஒன்றில் சொந்தமா 10 ரூபாய் பவுடர் வாங்கி பூசின்னு வந்துட்டான்பா பூசின்னு வந்து எப்படி என்ன பக்கமா இது வச்சாலோ தெரியல வாங்கி போச்சு பாரு ஊருன்னா போத பக்கத்து பரம்பரையில வந்துட்டு அது கூட இல்ல சித்தப்ப நீ லவ் பண்ற ஓகே நீ திட்டா பரவாயில்ல உன் ஒன்னம் புள்ள தெரியான செருப்பால் அடின்னு சொன்னா அவள அவரு யாரு நான் வாங்கிக்கணுமா அந்த செருப்பால் தான் அடிக்கிறேன் சித்தப்பா சொன்னா பையன் சொன்னா எல்லாம் ஒண்ணுதானே கலாயம்மா எல்லாம் ஒரே ரத்தம் தானே ஒரு மேடி ஆடினீங்களா தெரியலையே சொந்த என்னுடைய பெயர் ரவிச்சந்திரன் அந்நாட்டு மன்னர்கீரை செல்வனாக கேள்விப்பட்டிருக்கிறேன் மொத்தவனா நீ இளையவனா இளையவன் வேலை வெட்டி இல்ல வருமானம் இல்ல குடியார சொத்து இல்ல சொந்த வீடு இல்ல பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு சின்ன பையனா பிறந்ததுனால பொண்ணு அதெல்லாம் வச்சுட்டா கூட இப்ப பொண்ணு கொடுத்துடுறாங்க சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல எது இருந்தாலும் தண்ணி நல்லா தண்ணி அடிக்கணும் பார்த்தா கொடுக்குறாங்க நீ அது மாதிரி இருந்தா கூட கொடுத்துருவோம் நீ சின்ன பையன் பொண்ணு கிடைக்குமா எங்கேயும் பொண்ணு கிடையாது உனக்குதான் பொண்ணு முன்னாடி கூத்தாடி குடும்பப்பா எதுக்கு உனக்கு நான் பொண்ணு தர மாட்டேன் என்றால் ஒரு நாட்டு இளவரசனா இருந்தாலும் உன் கதையை நான் இப்ப சொல்றேன் பாரு இப்போது உன் நாட்டு ஆண்டவர் யாரு தந்தை உன் தந்தைக்கு பிறகு உன் அண்ணனுக்கு பிறகு வாழையாக ஆட்சி புரிந்த உன்ன மாதிரி பூஜாட்டு ஒரு பையன்
புவனாவை நான் மனதார காதலித்து விட்டேன். புவனா இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்கவே முடியாது. ஆகையால் புவனாவை நான் மணக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அளவுக்கு இப்ப காதல் மயக்கத்துல இருக்கிறேன். நான் எது சொன்னாலும் செய்ய நிலைமை நான் வரக்கிறேன். சொல்லு அவன் கொலை செய்ய வேண்டுமானாலும் செய்வேன். ஆமா கொலை பண்ணிட்டு தூக்கல இருந்து ரெடியே இருக்கிறேன். டேய் அதெல்லாம் வேணா நான் அவன் ஆல்ரெடி பொண்ணு தான் கிடைக்கிறா. என்ன இந்த மேடமலையே கொலை பண்ணிட்டு 4,66,000 கோயில் தான் போட்டு அவன் அதுக்கு கொலை பண்ணான். இந்த மேடமலையே நீங்க என்ன கொலை பண்ணிட்டீங்களா? அந்த 4,66,000 நாமா போட்டு இப்போதே உன் நாட்டுக்கு சென்று உன் நாட்டில் பாதி வேகத்தை வாங்கி வந்தால் என் தங்கைக்கு உனக்கு நானே தீர்மானிச்சது. நீங்கள் இப்பொழுது சொல்லுங்க, நாட்டில் பாதி பாதி நானே நடந்தேன். வரும்போது எனக்கே காதலித்து நம்மள மாதிரி ஒரு ஆட்சியும் கிடையாது. யாருமே கிடையாது. அதுலயே முன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடையாது. தங்கத்திலையும் தங்கம் தங்கச்சியை கூட்டி கொடுக்குது.